அது மாதிரி பிளான் எதாவது வச்சிருக்கீங்களா? ஆக்சுவலி வந்துட்டு எங்ககிட்டே வந்துட்டு சொல்லிருந்தாங்க, நாங்க இந்த படத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மகேந்திரன் சார் அவர்கள் தான் வந்துட்டு நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தான் வந்துட்டு இப்ப லைட்டா மாஸ்டர். அவர் பதில் சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல நாங்க ப்ளீஸ் இல்ல அண்ணா ஓகேண்ணா. மாஸ்டர் அப்படின்றது மாஸ்டர் படம் வந்ததுனால நான் மாஸ்டர் மகேந்திரன் கிடையவே கிடையாது. நாட்டாமையில் 94லயே என் பேர் வந்துட்டு ஸ்க்ரீனில் வரும்போது ரவிக்குமார் சார் கொடுத்தது தான் அந்த மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்ற ஒரு பேர். ஸோ அது மாஸ்டர் அது திருப்பியும் விஜயனா மூலயமா லோகேஷ்னா மூலயமா அந்த படம் வந்திருக்குன்னா அது வந்துட்டு அந்த யூனிவர்ஸோடைய கிஃப்ட் தான் எனக்கு அது. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன் மாஸ்டர் மகேந்திரன் சொன்னால் எல்லாரும் இன்னும் சைல்டு ஆர்டிஸ்டாக நினைப்பாங்களோ அப்படின்ட்டு. பட் ஆனால் மாஸ்டர் வந்து அப்படியே அந்த இமேஜை ஃபுல்லாக உடச்சி அதை எடுத்துக்கிச்சு. ஸோ இன்றைக்குமே அது பெருமையான விஷயம் தான். எனக்கு மாஸ்டர்ன்றது எனக்கு இன்றைக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். பட் ஆனால் என்ன மகேந்திரன் சொல்கிறதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எனக்கு தோணுது. மேபி சம்டைம் சூன் நீங்கள் சொன்னது நடக்கலாம். மாஸ்டர் மகேந்திரனாகவே இருக்கலாம். மகேந்திரன் நாங்கள் சின்ன வயசு நம்ம சைல்ட் ஹாஸ்லேருந்தே பார்த்துட்டு வர்றோம். ஆனால் வந்து இப்போ வந்து பெரிய ஹீரோ ஆகிட்டீங்க. எப்போ தான் மேரேஜ் பண்ணுவீங்க? எப்போ தான் சீக்கிரம் ஒரு நல்ல சீட் சொல்லுவீங்க? இல்லை நான் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இல்லைண்ணா எனக்கு சினிமா தானே எனக்கு ஃபஸ்ட் என்னோட வெற்றி தானே எனக்கு ரொம்ப தேவைப்படுது. நான் நாளைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் இப்போ ரொம்ப வந்துட்டு ஒரு சரியான ஒரு தியேட்ரிக்கல் சக்ஸஸ்க்காக நான் ஓடிட்டு இருக்கேன். இப்போ நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருமா நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்களையும் வெயிட் பண்ண வைக்கிறதுல எனக்கு அந்த உடன்பாடே கிடையாது. அப்போ லவ் இல்லை? எனக்கு சினிமா மேலே தானே நிறைய லவ் இருக்கு. நான் போட்டுக்கிற இந்த வாட்சாக இருக்கட்டும், இந்த சட்டையாக இருக்கட்டும், என் ஃபோனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த சினிமாவில் நான் உழைச்சி சம்பாதிச்சது. எனக்கு இந்த சினிமா பற்றி தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு 500 தேட்டர் கொடுங்க 400 தேட்டர் கொடுங்கலாம் நான் கேட்கல. ஒரு படம் வருதுன்னா அந்த ப்ரொடியூசருக்காக நீங்கள் தேட்டர் கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியும் நான் வந்து நல்லா நடிக்கிறேன்னா இல்லையான்ட்டு. எனக்கு அந்த ஒரு இஷ்யூ எனக்கு என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்குது சார். நான் இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி கேட்குறேன், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் கேட்குறேன், எல்லா தேட்டர் ஓனர்ஸ்கிட்டையும் கேட்குறேன். தயவு செஞ்சு எங்கள் எல்லாருக்கும் தேட்டர் கொடுங்க சார். நாங்களும் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். வரணும், ஆடியன்ஸ் முன்னாடி எங்கள் டேலண்ட்டை காமிக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். ப்ளீஸ் வாய்ப்பு கொடுங்க.